தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு. இடைக்காடர் சித்தர் சொல்கிறார் பாருங்கள். சினமெனும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவ கோணே. சினமெனும் பாம்பு என்றால் என்ன? கோபம். கோபம் ஏன் வருகிறது? நான் என்ற ஆணவம் இருக்கும்போது தான் சினம் வருகிறது. என்னை சொல்லிவிட்டானா? நான் யார் தெரியுமா? நான் யார் என்று காட்டுகிறேன். நான் ஆணவத்தினால் வருவதுதான் சினம். அந்த சினமெனும் பாம்பு இறந்தால் நான் ஆணவம் என்ற உடலை விட்டு விட்டால் யாவும் சித்தியாகிவிடும் என்று கூறுகிறார். பிரம்மம் யாவும் நமக்கு சித்தியாகும். மூலமாம் குளத்திலே முளைத்தெளிந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அரிப்பீரேல் பாலனாய் வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆழம் உண்ட கண்ட பாதம் அம்மை பாதம் உண்மையே. சிவவாக்கிய சொல்கிறார். மூலமாம் குளத்தில் என்ன மூலமாம்னு என்னது? பெண்ணின் கருமுட்டையில், அந்த கருமுட்டையில் நமது மூல விந்து சென்று நாம் தரித்தோம். முளைத்தெளிந்த கோரை என்றால் அந்த கருமுட்டையில் வளர்ந்த உடலை. காலமே என்றால் பிரம்மத்தில் எடுக்கணுமே தவிர 4:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காரணும்னு அர்த்தம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணால் தூக்கம் தான் வருமே தவிர தியானம் வராது. எல்லோரும் 4:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்னா என்ன? தூக்கம்தான் வரும், தியானம் வராது. நல்லா தூங்கி எந்திரிக்கணும், தியானம் பண்ணணும். சரியா? பிரம்மத்தில் கலந்து தவம் செய்து 4 கட்டு அரிப்பீரேல் என்றால் 4 தேகத்தை விட்டு விட்டால் 4 துண்டுகளாக அறுப்பது போல் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 4 கோஷத்தை விட்டுவிட்டால், அறுத்து விட்டால் ஆனந்தமய கோஷம் கிடைக்கும். அதுதான் ஒளி உடல். இந்த ஒளி உடல் கிடைத்தால் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம். இது அம்மையப்பன் உண்மையே என்று சிவவாக்கியார் கூறுகிறார். இடுக்கண் வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழியும் விசாலமாக இருக்கிறது. அந்த வழியாக போகிறவர்கள் புண்ணியவார்கள். பைபிள் மத்திய 7வது அதிகாரம் கூறுகிறார். இடுக்கண் வாசல் என்றால் என்னது? அண்ணாக்கள் இருக்கும் துவாரம். அதன் வழியாக காற்றை பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். அதன் வாசல் விரியும் வழி விசாலமாகவும் முடியதாக இருக்கிறது. அந்த வழி பிரம்மமாக உள்ளது என்று பொருள். விலாசமாகவும் விரிவாகவும் இருக்குன்னா என்ன உங்களுக்கு புரியல? அது பிரம்மம் தான் பரபிரம்மத்தை அப்படி சொல்கிறார். அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் புண்ணியர்கள் என்று கூறுகிறார். அந்த பிரம்மத்தின் வழி சென்று கலந்தால் பிறவை கிடையாது என்று பொருள். புண்ணியர்களுக்கு மட்டும் இது கிட்டும். புண்ணியர்கள் என்றால் என்ன? ஒளி தேகம் பெற்றவர்கள் என்று பொருள். தானம் தர்மம் செய்பவர்கள் என்று பொருள் கிடையாது. அற்றது பற்று உற்றது வீடு நம்மாழ்வார் கூறுகிறார். 2 வரியில் வார்த்தையை முடிச்சிடுறார். நமக்கு ஞானத்தை போதிக்கிறார் நம்மாழ்வார். உடல் பற்றை விடுங்கள், உடனே வீடு பேரான ஒளி தேகம் கிடைக்கும் என்று கூறுகிறார். வீடு என்றால் பிரம்மம். நமக்கெல்லாம் வீடு பிரம்மம் தானே, அங்கிருந்து தானே பிறந்தோம். உடல் எனும் பற்றை விற்றால் வீடு மோட்சம் எனும் பிரம்மம் கிடைக்கும். நிம்மதியாக இருக்க ஒரே வழிதான் உள்ளது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அது என்ன வழி சொல்கிறாங்க தெரியுமா? நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் போ. வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. சிரமப்பட்டு தான் அனைத்தும் உருவாகின்றன. சிரமத்தை கவலையாக மாற்றி வைத்து கொள்ளாதே. கவலைப்பட்டால் அனைத்து அவைகளும் சோர்ந்துவிடும், செயலிழந்துவிடும். உன்னால் முடியாத செயலை பிரம்மத்திடம் விட்டுவிட்டு உன் வழியில் அமைதியாக இரு, நிம்மதி பிறக்கும். உன்னால் முடியாத செயலை உன் தாய் தந்தை உனக்கு செய்து கொடுப்பது போல் பிரம்மமும் அதற்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். உன்னையும் எப்படியாவது கரை சேர்த்துவிடும். பலி கொடுக்க வேண்டியது ஆடு கோழி அல்ல. ஆன்றோர்கள் கூறியது உனக்கு ஆணவம் தரும் தீய குணங்களையே நீ பலி கொடுக்க வேண்டும். அதனால தான் கோயில்களில் பலிபீடத்தையே முதன்மையாக வைத்திருப்பார்கள். இவைகளை நீ பலி கொடுத்தால் இதனை இறை சொரூபத்தை நீ காணலாம். அதை விட்டு ஆடு கோழி பலி கொடுத்து விடுவதனால் இறைவனை நீ அறைய முடியாது. பல பசு கழனி தண்ணீரும் பழத்தோலும் பழைய சோறும் உண்டு சாணியிலும் சக்தியிலும் சகதியிலும் குப்பையிலும் இருந்தாலும் குப்பையில் உள்ள உணவை உண்டாலும் தான் கொடுக்கும் பால் தூய வெண்மையாக உள்ளது போல் இந்த உலகில் சாக்கடை சகதி அசுத்தம் மனம் நிறைந்த மனிதர்கள், லோபிகள், குரோதம் எண்ணம் கொண்ட மனிதர்கள், மனதில் எந்தவித நல்லெண்ணமும் இல்லாத மனிதர்களிடையே நீ வாழ நேர்ந்தாலும் உன் மனதை மட்டும் பசுவின் பால் போல் வைத்திருந்தால் இறைவன் உன்னை எப்படியும் கரை சேர்த்து விடுவான்.
கோபாலன் கோவர்தன் மலையை தூக்கி பக்தனை காத்தது போல் தானே வாசல். என் வழியில் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் பிரகாசிக்கப்படுவான். தூய யோவான் 10:9 சொல்கிறார், நானே வாசல், என் வழியில் ஒருவன் உட்பிரவேசித்தால். இயேசு கூறுகிறார், நானே வாசல் என்ன? நானே பிரம்மம். அந்த வாசலில் பிரம்மத்துடன் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஒன்றினால் அவன் பிரகாசிக்கப்படுவான், ஒளி தேகத்தை அடைவான் என்று பொருள். பறவைகள், விலங்குகள், ஊர்வன, நீர்வன இவைகள் யாவும் தாங்கள் உண்ணும் உணவை தவிர வேறு எதையும் உண்பதில்லை. மனித தேகம் மட்டும்தான் எதை வேண்டுமானாலும் உண்ணுகிறது. அதனால தான் மனிதன் மட்டும் நோயினால் அவதிப்படுகிறான். காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் போன்றவை உண்டு வந்தால் எந்த நோயும் உங்களை அண்டாது. மேலும் மனித இனம் தவிர மற்ற இனங்கள் மது, புகையிலை போன்ற போதை வஸ்துகள் உபயோகப்படுத்துவதில்லை. எந்த விலங்காவது எந்த பறவையாவது போதை வஸ்துகள் உண்கிறதா? அவைகளுக்குள்ள அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை? நீங்கள் உடனே செய்ய வேண்டும், உடனே நடக்க வேண்டும், உடனே சுகமாக வேண்டும் என்ற ஆசையே உங்கள் அறிவை இழக்க வைக்கிறது. உடல் துன்பத்தை தருகிறது. பறவைகள், விலங்குகள் எதன் மீதும் தனக்கு மீறிய செயல் ஆசை கொள்வதில்லை. அதனால் அவைகளுக்கு துன்பம் வருவதில்லை. தன் தேகத்திற்கு உண்டான விதி எதுவோ அதை மட்டுமே செயல்படுத்தும். நல்ல அணுக்கள் உனக்கு பெருகும்போது தீய அணுக்கள் உன் அருகே அண்டவிடாது விரட்டும். தாய் தன் குட்டியை மற்றவர்களிடமிருந்து காப்பது போல் உன் நல்ல செல்கள் உனக்குள் நல்ல ஒளி செல்களை உண்டாக்கி அதுவே கடவுளாக இருந்து உன்னை காக்கும். இதைதான் கடவுள் உன்னை காப்பார் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். நீங்கள் அறவழியில் செல்லாமல் கடவுள் காப்பார் என்று தவறாக நினைக்கிறீர்கள். உங்கள் நல்ல அணுக்கள் தான் உங்களை காக்கும் கடவுள்.